சிரப், காப் சிரப்பா இருக்கலாம், பேராசிட்டமாலா இருக்கலாம், ஆன்டிபயோட்டிக் சிரப்பா இருக்கலாம். இந்த மாரி நெறைய சிரப்ஸ் இருக்கு. அந்த சிரப் பத்தி பேஷண்ட்ஸ்க்கு நெறைய டவுட்ஸ் வருது. ஸோ, அந்த டவுட்ஸ கிளாரிஃபை பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ, முதல் டவுட் என்ன அப்டின்னா, பேராசிட்டமால் சிரப் வந்து முதல்ல நான் குடுத்துட்டுருந்தேன் என் குழந்தைக்கு. அப்போ வந்து நல்லா கேட்டுச்சு ஃபீவருக்கு. இப்ப ரீசென்ட்டா குடுக்கும்போது அது ஒர்க்கே ஆகல. முன்னாடி நல்லா தான் ஒர்க் ஆயிட்டு இருந்தது அப்டின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ, இதுக்கு நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, எப்ப அந்த பேராசிட்டமால் சிரப் வாங்குனாங்க அப்டிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ, இந்த ஜென்ரலா ஃபீவர் குறைக்கக்கூடிய பேராசிட்டமால், ப்ரூஃபன் இந்த மாரியான சிரப்ஸ்க்கு எல்லாமே நீங்க ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்டின்னா, ஒரு 1 மந்த்துக்கு அப்புறமா அத டிஸ்கார்ட் பண்ணிறது பெட்டர். ஏன் அப்டின்னா, அதனுடைய ஸ்ட்ரென்த் உங்களுக்கு போயிடும். ஒண்ணு வந்து பாக்டீரியல் கன்டாமினேஷன் அப்டின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது ஒரு பிரச்சனை இருக்கு. உள்ள பாக்டீரியா கிருமி வளர ஆரம்பிக்கும். இது முதல் விஷயம். 2வது வந்து மூடிய திறந்து திறந்து மூடுறதுனால, உள்ள கொஞ்சம் ஆக்ஸிஜன் உள்ள போய் ஆக்ஸிடைஸ் ஆக ஆரம்பிக்கும். அதனால அதனுடைய எஃபெக்ட் போயிடும். ஸோ, 1 மாசத்துக்கு அப்புறமா நீங்க டிஸ்கார்ட் பண்ணிறது பெட்டர். ஸோ, இத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். பேராசிட்டமால் ஆர் ப்ரூஃபன் இந்த சிரப்ப பொறுத்தவரைக்கும் இந்த பாயிண்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். காப் சிரப் எல்லாமே அதுவுமே ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ் மேக்ஸிமம் 1 மந்த் இருந்தாலே போதும். 1 மந்த்க்கு அப்புறமா அத டிஸ்கார்ட் பண்ணிறது பெட்டர். ஸோ, சேம் கேட்டகரி தான் இது எல்லாமே. உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் இந்த கேட்டகரியில வராது. ஸோ, ஆன்டிபயோட்டிக் 2 ஃபார்ம் இருக்கு. ஒண்ணு வந்து உங்களுக்கு நேரடியாவே சிரப்பாவே இருக்கும். இன்னொரு ஃபார்ம் வந்து உங்களுக்கு வாட்டர் மாரி குடுப்பாங்க. அந்த வாட்டர் வந்து பவுடருக்குள்ள கலந்து நீங்க ஆன்டிபயோட்டிக்கா மிக்ஸ் பண்ணுவீங்க. இந்த மாரி மிக்ஸ் பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா, 7 டேஸ்க்கு அப்புறமா அத தூக்கி போட்டுறணும். அத நீங்க கன்டினியூஸா குடுக்கக்கூடாது. சில சமயம் உங்களுக்கு டாக்டர் வந்து 10 டேஸ்க்கு ஆன்டிபயோட்டிக் குடுக்க சான்சஸ் உண்டு. அப்படி இருக்கும்போது 7 டேஸ் இல்லன்னா ஒரு 5 டேஸ்க்கு ஒரு பாட்டில், அது முடிஞ்சதுக்கு அப்புறமா தூக்கி போட்டுட்டு, இன்னொரு 5 டேஸ்க்கு ஒரு பாட்டில் நீங்க வாங்கிக்கிறது தான் சேஃப். அந்த ஆன்டிபயோட்டிக்கோட எஃபெக்ட் 7 டேஸ்க்கு அப்புறமா போயிடும். இந்த பாயிண்ட் உங்களுக்கு தெரியணும். இது 2வது விஷயம். 3வது வந்து மல்டி விட்டமின்ஸ் சிரப் நீங்க குடுக்குறீங்க அப்படின்னா, 3 மாசம் வரைக்கும் வச்சு நீங்க யூஸ் பண்ணலாம். மல்டி விட்டமினுக்கு அந்த கெப்பாசிட்டிக்கு நீங்க 3 மந்த்ஸ் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். இது 3 பாயிண்ட். ஸோ, சிரப்ப பொறுத்தவரைக்கும் இந்த பாயிண்ட்ஸ் தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ, எல்லா சிரப்புக்கும் ஒரே டைம்லைன் வராது. உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா, பேசிக்கா 1 மந்த்ல நீங்க ஜெனரலா எல்லாத்தையுமே டிஸ்கார்ட் பண்றது நல்லது. ஏன்னா, மல்டிவிட்டமின் உங்களுக்கு குடுத்தாலுமே, உங்களுக்கு டெய்லி எடுக்கிற மாரி டெய்லி 5 எம்எல் எடுங்க, இல்ல 10 எம்எல் எடுங்கன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் உங்களுக்கு குடுத்துருப்பாங்க. ஸோ, அதுவுமே நீங்க வந்து ஒரு 1 மந்த்க்குள்ள முடிஞ்சிரும். ஆட்டோமேட்டிக்காவே முடிஞ்சிரும். ஸோ, நீங்க கரெக்ட்டா கன்சியூம் பண்ணீங்கன்னா 1 மந்த்க்குள்ள முடிய தான் போகுது. ஸோ, எப்படியுமே எந்த சிரப்புமே 1 மந்த்ல டிஸ்கார்ட் பண்ணுங்க. ஆன்டிபயோட்டிக்கா இருந்தா 1 வீக்ல டிஸ்கார்ட் பண்ணுங்க. அதுதான் சேஃப்டி. ஸோ, ரொம்ப நாளைக்கு வச்சுட்டு அத குடுத்து அந்த மெடிசின் வேலை செய்யல அப்படின்னு சொன்னா, தட் இஸ் கோயிங் டூ ஹார்ம் த சைல்ட் ஆல்சோ. அந்த குழந்தைக்குமே கஷ்டமா இருக்கும். இன்னைக்கு வந்த சைல்டுக்கு வந்து நல்ல ஹை கிரேட் ஃபீவர் இருந்தது. இவங்க ஆல்ரெடி 2 டைம்ஸ், 3 டைம்ஸ் பேராசிட்டமால் குடுத்தாங்க, ஒர்க் ஆகல. அந்த குழந்தைக்கு அந்த ஃபீவருடைய டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாயி, அந்த குழந்தைக்கு ஃபிட்ஸ் வந்துருச்சு இன்னைக்கு. ஸோ, அதனால ஃபர்ஸ்ட் ஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, ஃபிட்டுக்கு அகைன் திரும்ப நம்ம பேராசிட்டமால் தான் இனிஷியலா குடுக்க போறோம். நம்ம ஃபீவர் கண்ட்ரோல் மெத்தட் தான் பண்ண போறோம். ஸோ, ஃபீவர கண்ட்ரோல் பண்ணி ஐ ஷிஃப்டட் டூ ஹாஸ்பிட்டல். இது எல்லாத்துக்குமே மெயினா இருந்தது ஒரு சின்ன விஷயம் தான். இந்த பேராசிட்டமால் சிரப்ப ரொம்ப நாளைக்கு வச்சு அவங்க யூஸ் பண்ணது தான். அதுக்கு மெயினா இந்த ஃபிட்ஸ் வந்ததுக்கான ரீசன். ஸோ, இதில நம்ம யாரையுமே ப்ளேம் செய்ய முடியாது. யூசுவலா வந்து ஒண்ணு ட்ரீட் பண்ற டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் குடுக்கும்போது சொல்லியிருக்கணும். இல்ல அப்படின்னா ஃபார்மசியில குடுக்கும்போது இது ஒரு 1 மந்த் யூஸ் பண்ணுங்க. அதுக்கு மேல யூஸ் பண்ணாதீங்க. இல்ல மேக்ஸிமம் ஒரு 2 மந்த்ஸ் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கணும் சிரப்ஸ் குடுக்கும்போது. அதுவுமே சொல்றது கிடையாது. ஸோ, பேஷண்ட்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த இன்ஃபர்மேஷன் தெரிய வாய்ப்புகளே கிடையாது. ஸோ, இன்டர்நெட்ல பார்த்தாலுமே நெறைய ராங் இன்ஃபர்மேஷன்ஸ் வரவும் சான்சஸ் உண்டு. அதனால தான் இந்த கிளாரிட்டி குடுக்கலான்னு இந்த வீடியோ. ஐ ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ். தேங்க் யூ.